அப்பா ஒரு வழியாக வந்து கரை ஏறிட்டோங்க. அதாவது சாமி ஒரு கட்டத்தில் லாரி வேற வந்து டென்ஷன் ஏற்றிட்டா இருக்கான் தம்பி. இப்போ சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை. ஒரு கட்டத்தில் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. லாரி வேற, அவனுக்கு வழியும் கொடுக்கணும். ஐயோ, ஆனால் அத்தனைக்கு லாரி வேற பொறுமையாக நின்று திட்டாம லெஃப்ட் ஏறி போனா பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் வந்து நான் கூட சண்டைக்கு வந்துடுவோம் நாட்டுக்கு அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஏங்க சத்தியமா அந்த நாடோடிகள் படத்தில் சொல்லுவான் பாருங்க, பரமா சாவு பயத்தில் காமிச்சிட்டா பரமா அப்படின்னு. அது மாதிரி ஆச்சுங்க. அசால்ட்டாக ஒரு அட்வென்ச்சர் நம்பி ஏற்றி கடைசியில் அவர் வண்டி சுத்தமாகவே ஏறல, அவருனாலே முடியலைங்கிற. அப்படி நம்ம வண்டி அசால்ட்டாக கிருட்டுன்னு ஏறி வருது. அப்புறமேலு அந்த எஃப்ஜெட்டு சுத்தமாக ஏறல, அவர் பாதியோடு திரும்பிட்டார். தேவையில்லாத வேலை, மெயின் ரூட்டில் வராமல் ஷார்ட்கட் ரூட்டுன்னு சொல்லி ஏறி அவர் தேனி சீனி ஐயோ முடியல அம்மா சாமின்ட்டு அவர் டப்புன்னு படுத்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. தண்ணி வேறு கொஞ்சம் தான் இருக்குது, தண்ணியை கொடுத்து டெய்ரி மில்க்கு சாக்லேட் ஒன்று கொடுத்து ஐயோ நம்பால் என்ன ஆனார்னே தெரிலையே. போயிட்டாரா போகலையா யுவனேஷ் என்னான்னு ஒன்றும் புரியல. பாங்களை போய் தான் வெயிட் பண்ணணும். அம்மா சாமி ஏங்க சத்தியமாக சார்ச்சு டு பாங்கு செம்ம அட்வென்ச்சருங்க, வெறித்தனமான அட்வென்ச்சரு. ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும். ஓரளவுக்கு மினிமம் 200 சிசி ஆச்சு இருக்கிற வண்டியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. 100 சிசி 150 சிசிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். முக்கால்வாசி 80-90% ரோடு வந்து ஆஃப் ரோடு தான். அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்டுன்னு சொன்னாங்கன்னா அதில் மட்டும் தயவுசெய்து ஏறி போயிடாதீங்க. அப்படியே செங்குத்தாக ஏறும் முடியாது, அப்புறம் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்குவீங்க. நாங்களே மாட்டி சிக்கி சீரழிஞ்சிட்டோம். ஆனால் உண்மையே சொல்கிறேங்க, எக்ஸ்பல்ஸோட பவருக்கு வந்து நான் அடிமை ஆகிட்டேங்க. சத்தியமாக என்எஸோட இன்ஜின் வந்து இதை விட டியூக் 200 இன்ஜினை டியூன் பண்ணி போட்டது. இதை விட பவரும் ஜாஸ்தி, டார்க்கும் ஜாஸ்தி. ஆனால் ஏறல. நம்மளுது 17 ஹார்ஸ் பவர், அது 24 ஹார்ஸ் பவர். இது பறிச்சுக்கிட்டே ஏறுது அது பாட்டுக்கு, அது சுத்தமாக ஏறல. அப்புறம் டயர் இதில் விட்டுட்டேன். அப்புறமேலு தள்ளி கிள்ளி கொண்டு வந்து மேலே ஏற்றாங்கள சுவாமி. பாங்கு போகிறதுக்கே சாயந்தரம் ஆயிட மாட்டிருக்குங்க. மணி இப்போ 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 4 மணிக்கெலாம் நேரம் பாங்கில் இருந்துருக்கணும். நாங்கள் பயங்கர லேட் இன்னைக்கு. அங்கேருந்து 150 கிலோமீட்டர்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் லே போகிறது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்றைக்கும் ரொம்ப லேட் நைட்டில் தான் லே போவோம். சத்தியமாக தெரிலைங்க, ரொம்ப ரிஸ்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். சத்தியமாக ஓவரால் ரோடு ஃபுல்லாகவே இப்படியே தாங்க இருக்குது. எப்படி தான் இங்கெல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்கன்னு சத்தியமாக புரியலைங்க. ஐயோ இங்கே பாருங்க, எல்லாம் அப்படியே மண்ணாகவே வருதுங்க. ஒரு கெட்டியான மழையே கிடையாது சாமி. இங்கே பாருங்க, பூரா இப்படியே இருந்தால் வேறு லெவல் அட்வென்ச்சருங்க. நம்ம காயல் ப்ரோ சொல்கிற மாதிரி. ஆனால் காயல் ப்ரோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது சத்தியமாக சான்ஸ் இல்லைங்க. ஆனால் இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஏன்னா கடவுளோட ஒரு அனுகிரகம் தான் சொல்லணும். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியலையே. என்னது இது? இங்கே தான் நிறையா கொடியெலாம் கட்டி விட்ருக்காங்க.
लाचुंगला पास. हाँ ले हाँ still off-roading. Oh. From here Pang how many kilometer? Actually Pang कितना किलोमीटर है? इनपुट सर Pang कितना किलोमीटर है? 40 around 40. Pang 40 yeah. Yes. Ayyo. Already all off-roading it is. All off-roading. It will take 2 hours. Is it possible to reach late today? Yeah, it's possible to leave. If you go non-stop, then it's possible. Sure. Okay. Okay. லாச்சுங்களா பாஸ். தம்பி என்ன ஃபுல் ஆஃப் ரோடுங்கிறானுங்க. இன்னும் 40 கிலோமீட்டருங்க. தெரியாமல் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆனால் ஃபுல் ஆஃப் ரோடிங்கிட்டியான். ஓகே விடுங்க என்னானாலும் சரி. இவன் என்னானான்னு தெரியலையே, அதுதான் எனக்கு பயம். நம்ம போயிடுறது பிரச்சனை இல்லை. ஆமாம் இந்த சரி எதாக இருந்தாலும் நாங்கள் பாங்கு போயிடுவோம். பாங்கு போய் உக்காந்துருப்போம், வந்துடுவேன் எப்படியா இருந்தாலும். இல்லைன்னா இவனும் போனாலும் பாங்கில் தான் நிற்பியான். அதனால் பாங்கு போயிடுவோம். அப்பா பாங்கு வரைக்குமே ஆஃப் ரோடு தாங்கிறானுங்க. அது ஆஃப் ரோடு இல்லை, ஆப்பு வைக்கிற ரோடு. ஐயோ சென்டர்லேயே போங்க. எல்லாம் கொத்து புரோட்டா போட்டு வச்சுருக்கானுங்க. மக்கா என்னடா ரோடு இது. அத்தி மடி ரொம்ப டேஞ்சருங்க. வழுக்கிடும். இது கல் கரெக்டாக இருந்தால் கூட ஓட்டலாம். இது வழுக்கிடும். வழுக்குச்சுன்னா அவ்வளோதான், விழுந்து வர வண்டி தான். என்னாச்சு? போங்க ரைட் ஏறி போங்க. ரைட் ஏறி நான் முன்னாடி போட்டா? ரைட் ஏறி போங்க. ரைட்டு இதில் ஏறி ரைட் விட்டு போ. அந்த இடத்துல போய் ரைட்டு மாறு. பின்னாடி கார் வேற. எல்லாம் நாரிடுச்சு. ஐயோ சாமி, ஒரு ஜீவன் எங்களோட வந்தது என்னாச்சுன்னே தெரியலையே. முன்னாடி போயிட்டானா பின்னாடி வரானா என்னன்னே தெரியலையே. இவன் முன்னாடி தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். பூராமே ஆஃப் ரோடு தாங்க. ஐயோ என் அம்மே.
என்ன ஆனான்னு சத்தியமாக தெரில. யுவனேஷ் இங்கே போய் காயில் பேர் வேறு, யுவனேஷ் எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இங்கே நிற்கவும் முடியாது. இங்கே அதே மாதிரி இங்கே நீங்கள் போய்கிட்டே தான் இருக்கணும். இங்கே நின்னீங்க அப்படின்னா ஆல்டிடியூட் சிக்னஸ் கண்டிப்பாக வரும். நின்றுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசுன்னு இழப்பு வரும், தலை சுத்தல் எல்லாமே வரும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது. டக்குன்னு பாசிங் ஆகி போயிட்டே தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருக்காகன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. பாருங்க, பூரா ஆஃப் ரோடு தாங்க. ஆனால் ஆஃப் ரோடு எக்கடா லடாக் வந்தால் ஒரு ஆஃப் ரோடு கூட இல்லையேன்னு நேற்று கிண்டல் பண்ணிட்டு வந்தேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலமா வச்சாம்பார் இன்னைக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சாம்பார் ஆஃப் ரோடர். நம்ம ஆளுங்களாம் இந்நேரம் பாங்கில் சாப்பிட்டுட்டே கிளம்பியிருப்பாங்க. சத்தியமாக இந்த ஆக்டிவா காரெல்லாம் இந்த ஆஃப் ரோடிங்கில் எப்படிங்க ஓட்டிகிட்டு போனார் சாமி? நம்ம ரைட்டே இருக்கும், இங்கே சேராக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் தேனி சீனியை காணாங்க. அவன் ரன்னிங்கில் திடீர்னு ஆஃப் ஆச்சு. வந்துட்டா அப்படி. யுவனேஷை பார்த்தீங்களா? இல்லை, அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தானா நானே போய் அவன் வண்டியை மேலே கொண்டாந்துருப்பேன். அவன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு திருப்பிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் நான் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டான்ல. அவன் ஒரு நிமிஷம் இருந்திருந்தானா நான். ஆமாம் ஆமாம், கல் ஆமாம். நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, திருப்பிட்டு போனானே வந்து மெயின் ரோட்டையாவது நிற்கணும். அதுவும் நிற்கல. அவன் பாருங்களேன், பாங்கு தான் போய் நிற்பான். வரலன்னு நினைக்கிறீங்களா? மண் சரிவு ஏற்படுற பகுதியெல்லாம் வச்சு கல் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சிமெண்ட்டுக்கு மணல்லாம் இங்கே இருக்கிற களிமண் மாதிரி இருக்குது. அதவே போட்டு தான் கட்டுறாங்க. ஆனால் இவங்களும் சொல்லியும் குத்தமில்ல. இந்த மலையிலலாம் வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதே பெரும் வேலை, சாதாரண விஷயமில்ல சத்தியமாக. இங்கே பாருங்க, பூரா எல்லாம் மண்ணாக கிடக்குது. இதுக்குள்ள போய் எங்கே போய் ரோடு போட்டு எங்கத்த போய் விளங்குறது? அப்பா, ஏங்க பாங்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரிலைங்க, இன்னும் எவ்வளோ நேரம்னு தெரில. ஆனால் மணி பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக 2 மணிக்கு நாங்கள் அங்கே பாங்கு போக வேண்டியது. 2:20 ஆச்சு. ஆனால் இன்னும் எத்தனை மணிக்கு போவோம் என்னான்னு தெரில. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர்னாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் பாங்கு போவே. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் லேவுக்கு. ஐயோ சாமி, வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோங்க நாங்களும். ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. 1 மணி நேரத்துக்கு 27 கிலோமீட்டருங்க. எங்கே போய்க விலகும். இங்கே தனிச்சு இன்னும் காணாம. லாரிலாம் வருதுங்க. இருக்க உடம்பு ரொம்ப டயர்டாகுது.
தூரம் குறையவே மாட்டேங்குது. ரோடு இதே மாதிரியே தான் போகுது. ஒன்றும் முடியல. அம்மாடி அம்மா 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 அம்மா. அப்போ ரோடோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. ரோடோட கண்டிஷன் மட்டும் இல்லைங்க, என்னோட கண்டிஷனும் தான். அம்மா சாமி, யாருமே காணோம். நாங்கள் மட்டும் தன்னை போல் போயிட்டுருக்குறோம். அம்மா மணி வந்து 2:30 மணி ஆகுதுங்க. அப்பா இன்னும் பாங்க எவ்வளோ கிலோமீட்டரே தெரில. போர்டும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. அப்படியே எங்கேயாச்சும் ஒன்று வச்சா ஹிந்தியில் போட்டு விட்டுறானுங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசவும் முடியல. ஒரு புல்டோசர் கல்லெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. சாமி ஸோ முடியலைங்க. காலையில் 10 மணிலேருந்து மணி இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 2:30 மணி. எவ்வளோ கிலோமீட்டருக்குலாம் ஓட்டியிருக்கோம்? 65 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. நினச்சி பாருங்கள் கொஞ்சம். ஒரே ஒரு பிரேக் மட்டும்தான் எடுத்தோம். அது ஒரு 1/4 மணி நேரம் எடுத்தோம், அவ்வளோதான். இன்னும் சாப்பிடல எதுவும். 65 கிலோமீட்ரு காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோங்க. ஐயோ அத்தி தேனிஷினியும் காணா, பின்னாடி வராப்பே என்னன்னு தெரியலையே. ஐயோ குளிர் அதிகமாகிட்டே போகுது. ஈவினிங் டைம் ஆவாவ, மதியம் ஆவாவ, டைம் ஆவாவ கூலிங் அதிகமாகுது. டயர்டும் அதிகமாகுது. விரட்டியும் ஓட்ட முடியல. இன்னும் ஒரு 10 கிலோ இருக்கும், 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பாங்கு. ஏதோ டிராஃபிக் ஆகுது. அம்மா சாமி. ஐயோ அம்மா. தம்பி வீல் வண்டி வருது, கிட்ட போகாதீங்க. போவாத தம்பி, போவாத. ஒரே தாட்டா தாக்கிட்டு போயிருவான். முன்னூறு பாட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே.
எதோஸ்ல ஏன் தம்பி லேண்ட்ஸ்லைடு ஆயிருக்கு தானே இப்போ லேண்ட்ஸ்லைடு ஆயிருக்கு ஏன் தம்பி இன்னைக்கு நம்ம பாங்கு கூட போக முடியாதாட்டிருக்கு இருக்கிற சம்பவம் பார்த்தா இவனுக்கு வேறு இப்போ தான் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் மண் சரி இப்போ தான் நடந்திருக்கு தம்பி. லேண்ட்ஸ்லைடு ஆயிருக்கு. ஆ யார் அவங்களாமா? அவங்களும் போயிருப்பாங்க. இப்போ தான் நடந்திருக்கு. அதனால தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ. ஆமாம் ஆமாம். இல்லை தம்பி இது சரிஞ்சு ஃபுல்லாக ரோடை மூடிடுச்சு. அந்த சைடு பாருங்கள் நடு ரோட்டில் அள்ளிட்டு இருக்கேன் பாருங்க, தெரியுதா? இப்போ ஏதாவது சரிஞ்சிட போகுது. சைடில் பாருங்க கல் ஏன் நேர் தான் இருக்குது. அவ்வளோதான். நான் இப்போ பாருங்க மக்களே, கல் ஒரு உருண்டு வந்துட்டு இருக்குது. இதோட நான் முடிய போகிறேன், பாய் அப்படின்னு. உங்ககிட்ட தான் வரேன். இந்த திருப்பு தான் பாருங்க. என்னடா இந்த சுத்துறா? அவ்வளோதான், போகலாம். அந்த முன்னாடி போயிருங்க தம்பி, விட்டுரு போயா. டக்குன்னு அழுத்தி போயிருக்கலாம்ல தம்பி. அடே இங்கே தலையில் போட்டு விட்றாரா? ஏதோ யானை தூக்கிட்டு இருக்க மாதிரி தூக்கிட்டு இருக்கியான். இதில் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டுங்க. லேட்டு மேலே இங்கே பாருங்க. ஐயோ சாமி, முடியலைங்க சத்தியமா. இங்கே வேறு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கானுங்களே. உண்மையாலுமே இதெல்லாம் போகிறதுக்கு பயமாக தாங்க. அது இப்போ தான் எல்லாம் போட்டு எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ சத்தியமாக முடியலைங்க. இங்கே பாருங்க எல்லாம் உடச்சி இப்போ தாங்க ஒரு பாதையை ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ ரொம்ப டேஞ்சருங்க. ரொம்ப 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 டேஞ்சர். இங்கே பாருங்க. ஐயோ தம்பி, கரணம் தப்புனா மரணம். சத்தியமாக கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே இருடாதலாம். அம்மா லாரி வருது. சாமி பூரா மண்ணு தாங்க, அப்படியே மண்ணாவே இருக்கு.
வரிசை எவ்வளோ லாரி வருது, எல்லாமே ஜேகே. இதெல்லாம் அந்த வீடியோ கேம்ஸில் பார்க்குற லாரி மாதிரியே இருக்குங்க. ஐயோ சுவாமி. எங்கடா இங்கிட்டு விட்டு ஓட்டிக்கிட்டு வர பைத்தியம். இங்கிட்டு வரையா? இங்க வர வேண்டியதானா? நான் பயந்துட்டேன். டக்குன்னு ரைட் ஏறலான்னு பார்த்தேன், வேண்டாம் நம்ம ரைட் ஏறினா அவன் உங்ககிட்ட ஏறினான்னு வைய அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளோ பெண்டும் கிடையாது. எதுக்கு இங்கிட்ட ஏறினா? ரோடு அவ்வளோ அகலம் கிடக்கு. பெண்டா இருந்தால் தானே அங்கிட்ட ஏறணும். நேர் ரோடு தானே. அட இதுக்கு முன்னாடி அத்தனை லாரி வந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒழுங்காக தானே வந்துச்சு. இந்த நாய் மட்டும் இங்கிட்ட வரையான். ஐயோ ஒரு நிமிஷம் லாரிக்கார சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படி மாடல அது மாதிரி ஆக்கி விட்டாங்க. நடுவில் மட்டும் ஓட்ட போட்ட மாதிரி. அப்பா பாருங்க தம்பி, இந்த இது என்னைக்கு வேணாலும் இங்கிட்டு சாஞ்சிரும். இந்த சைடு பாரு, டக்குன்னு கிராஸ் ஆயிரு. இங்கே பாருங்க விரிசல் விட்டு அப்படியே ஓடிரு ஓடிரு ஓடிரு. நான் எப்படி இருக்கு பாத்தியா? அது எந்த செகண்ட் வேணாலும் சாயும். பயப்படுறதுக்கு இல்லையா, அது எப்போ வேணா சாஞ்சிரும். இங்க பாரு எப்படி நிக்குது, விரிசல் விட்டுருச்சு பாத்தியா? இவனுங்களாம் வந்து தள்ளி விட்டா பரவாயில்ல. ஐயோ சாமி, அப்படியே விரிசல் விட்டு ஒரு மண்ணு திட்டு மாதிரி அப்படியே நிக்குதுங்க. அள்ளு விட்டுருச்சு. வா இங்கே பாருங்க, அப்படியே பாலைவனமே திட்டா இருக்க மாதிரி இருக்குங்க. தம்பி எப்படி இருக்கு பாரு. போலாமா? ஐயோ சாமி, பாருங்க அப்படியே பாலைவனம் மண்ணே அப்படியே திட்டு மாதிரி அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் சத்தியமாக மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும். ஐயோ